ஒரு கொத்து இட்லி. இது இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 4 இட்லியும் 2 முட்டையும் இருந்தால் போதும். கம்ப்ளீட் மீல் ஆயிரும். எண்ணெய் விட்டுடுங்க. கடுகு, ஜீரகம், உளுந்தம்பருப்பு தாளிச்சுக்கிடலாம். ஒரு வரமிளகா கிள்ளுனது, 2 இழுக்கு கருவேப்பிலை, ஒரு வெங்காயம். இது நல்லா வதக்கி எடுத்துடுங்க. ரொம்ப ஒரு டேஸ்டான ஒரு ரெசிபி. லெஃப்ட் ஓவர் இட்லியை வந்து நம்ம பொதுவாக உப்புமா தான் பண்ணி பார்ப்போம். இதே போல கொத்து இட்லி பண்ணி கொடுங்க, எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு தக்காளி, கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி கூட குக் ஆகி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, கரம் மசாலா பொடி, தனியா பொடி எல்லாமே எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டும். 2 எக் கிளறண்டா அப்படி இருக்கட்டும். மிளகு பொடி, உப்பு, மூடி போட்டு முட்டை வேக வச்சிடலாம். இல்லை முட்டை வெந்துட்டு பாருங்க. இந்த டைம்ல கிளறி விட்டு இப்போ முட்டை நல்லா உதிரியா வந்துட்டு பாருங்க. உதிர்த்து வச்சிருக்கிற ஒரு 4 இட்லி, நம்மளோட கொத்து இட்லி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலாட்டு நறுக்குன்னா மல்லித்தழை. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட கொத்து இட்லி ரெடி ஆயிடுச்சு.